இது ப்ராடர் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு, ஒன்று வந்து ஃபியர் ஆஃப் கம்மிங் ஃபார் சர்ஜரி. சர்ஜரி பண்ணால் காம்ப்ளிகேஷன் ஆகுமா, அதனால நம்மளால் நடக்க முடியாமல் போயிடுமா, முடங்கி போயிடுமா ஒரு ஃபியர் இருக்குது. அது ஒன்று இருக்குது. அனதர் திங் ஆயிடுச்சு, நமக்கு தான் வயசாகிடுச்சு, இனிமேல் எத்தனை வருஷம் வாழ போகிறோம், அதனால் வந்து இப்படியே இருந்துட்டு போயிடலாம், மாத்திரை மருந்து இருந்து. பட் இது வந்து தப்பான கருத்து, தப்பான என்ன சொல்ல, அவங்களுக்கு வந்து எண்ணம் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நம்ம 4 வருஷம் 5 வருஷம் இருந்தாலும் வந்து நம்ம மற்றவங்களுக்கு வந்து சுமையாக இல்லாமல் ஒரு நல்ல இண்டிபெண்ட்டாக வாழலாமேன்னு ஒரு அந்த ஒரு மனப்பான்மை வந்துட்டுனா டெஃபினட்டாக திஸ் இஸ் த பெஸ்ட் சர்ஜரி டு டூ இட் ஆன் தட். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ டே கேர் சர்ஜரி நம்ம 24-48 ஹவர்ஸில் நம்ம பேஷண்ட் சர்ஜரி பண்ணி கான்ஃபிடென்ட்டாக டிஸ்சார்ஜ் பண்ணுறோன்னா இப்போ அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துடுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ வெரி குட் சர்ஜரி டு கோ ஃபார் இட். இது என்னென்னா இந்த கான்செப்ட்னு பொறுத்தீங்கன்னா வந்து ஸோ வி ஹாவ் டு சூஸ் த பேஷண்ட்ஸ் அக்கார்டிங்லி. ஸோ எந்த பேஷண்ட்ஸ்லாம் இதில் வரமுறைக்கு வராங்கன்னு சொல்லிட்டு ஆஸ் அ சர்ஜன் தெர் இஸ் அ ப்ரோட்டோகால் ஃபார் திஸ். அதை பேஸ் பண்ணி தான் வி ஹாவ் டு புட் ஃபோர்த் திஸ் கைண்ட் ஆஃப் சர்ஜரி ஃபார் தம். ஸோ இதில் வந்து இப்போத்துக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து எதனால டெவலப் ஆச்சுன்னா, இப்போ கோவிட் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இந்த கோவிட்னாலே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரத்துக்கே ஒரு பயம் இருந்தது. அதனால தான் நான் இந்த கான்செப்டே கொண்டு வந்தது. எதுக்குன்னா ஹாஸ்பிட்டல் வரீங்க, சேஃபாக நம்ம ஆப்ரேஷன் பண்ணி 1 நாள் 2 நாளே உங்களுக்கு மூட்டு அறுவை சிகிச்சை பண்ணி நலமாக நம்ம வந்து டிஸ்சார்ஜ் பண்ணலாம். அதை பேஸ் பண்ணி பேஷண்ட்ஸ் வரும்போது நான் சில பேஷண்ட்ஸ் பார்க்குறதுலாம் வந்து 10 வருஷமாக கஷ்டப்பட்டு நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டுலாம் வராங்க. ஸோ வரும்போது நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுவோம். அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு ஃபிட்னஸ்ன்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ அந்த ஃபிட்னஸ் க்ரைட்டீரியா இஃப் தே ஃபிட் இன் டு தேட் க்ரைட்டீரியா, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கலாம், டயபெட்டிஸ் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ரீஆப்பாக எவால்வேட் பண்ணிவிட்டு தென் we admit them on the day of surgery. பேஷண்ட்டை வந்து வெறும் மூட்டை ஒண்டி பார்க்குறதோட we have to see the holistic approach. ஸோ ஹோலிஸ்டிக் அப்ரோச் பார்க்கும்போது அண்ட் ஆல்சோ இப்போ இந்த சர்ஜரி பண்ணி அவங்க எவ்வளோ சேஃபாக நம்ம வந்து கொண்டு போக முடியும் தான் நம்ம. இட்ஸ் நாட் ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் சர்ஜரி அலோன். கரெக்ட். ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஹவு சேஃப் கேன் பி பேஷண்ட் பி டிஸ்சார்ஜ் ஹோம் as well. இப்போ இது சீக்கிரமாகவும் போகிறனால வந்து இப்போ ஹாஸ்பிட்டலோட நேரம் அவங்க how many days they spend in the hospital கம்மியாகிறதுனால அவங்க வந்து வீட்டுக்கு போய் அவங்களோட உறவினர்கள் சொந்த பந்தத்தோடு இருக்கும் போது வந்து ஒரு சைக்காலஜிக்கலி ஆல்சோ தே ஆர் கான்ஃபிடென்ட் ஆன் தட். அண்ட் ஆல்சோ அந்த சேம் டே வாட் ஐ டூ இஸ் ஐ மேக் தெம் டு வாக் ஸ்டேர் கிளைம்பிங். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது அவங்களுக்கே ஒரு தனிப்பட்ட கான்ஃபிடென்ஸ் வந்து ஓ வி கேன் டூ இட் ஆன் தட். ஸோ அதை பண்ணும்போது வந்து சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மியாகுது, ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் ஆல்சோ இஸ் கம்மியாகுது. ஒன்று வந்து அவங்களோட பெயின், இப்போ வந்து மரத்தை சாப்பிட்டு வந்து அவங்களுக்கு வந்து பெயினும் சரியாகலை, மூட்டு வந்து ஒரு மாதிரி டிஃபார்மிட்டிக்கு போகுது. இப்போ டே டு டே ஆக்டிவிட்டியும் அவங்களால பண்ண முடியல. ஒரு சாதாரணமாக கோயிலுக்கு போகணுமோ இல்லை எங்கேனாச்சும் போக முடியும்னா போக முடியல, நடக்க ஒரு 10 அடி எடுத்தாலும் வலி வந்துடுது, நைட்டில் வந்து சும்மா இருந்தாவே வலி வந்துடுது. ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் அ பெஸ்ட் திங் டு டூ த சர்ஜரி ஆன் தட். இந்த மாதிரி சமயத்தில் வந்து சர்ஜரி பண்ணிடணும். ஸோ அதை போஸ்ட்போன் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா முட்டி இன்னும் தேய்மானாய் ஒரு மாதிரி டிஃபார்மிட்டிக்கு போயிடும். ஸோ அப்போ வந்து இட் பிகம்ஸ் மோர் காம்ப்ளிகேட்டட் ஆன் தட். ஸோ அதனால வர என்னன்னா முட்டி ஒண்டி இல்லை, ஸோ அவங்க நடக்கிறதே ஒரு மாதிரி தாங்கி நடக்கிறதுனால தே கெட் ஹிப் பெயின், ஸ்பைன் பெயின், மற்ற ஜாயின்ஸும் வந்து அஃபெக்ட் ஆக ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி பண்ணுறது பெட்டர். பெரும்பாலுமே பார்த்தீங்கன்னா வந்து அபவ் 60 to 70 இயர்ஸ் தான் இந்த மூட்டு இது வருது. இதே அப்ராடில் பார்த்தீங்கன்னா தே சே 70-80 இயர்ஸில் வருது. பட் இந்தியன் பாப்புலேஷனில் தே கெட் இட் இன் யங்கர் ஏஜ். இது எதனால லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம் தான் ஐ வுட் சே. ஸோ மூட்டு தேய்மானம் வர்றது வந்து ஹெவி வெயிட் ரொம்ப இருக்குது, அவங்க வந்து ஆக்டிவிட்டி கம்மியாகுது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மூட்டு வலினால நம்ம நடக்கவே கூடாது, நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது, ஆக்டிவிட்டீஸும் கம்மியாகிறதுனால அதுவும் ஒரு பாதிப்பாகுது. I had recently ஒரு patient, so you won't believe she was around 130 kgs. My God. And அவங்களால வந்து வாக்கர் வச்சு தான் ஒரு 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு தான் நடக்க முடியும். இது ஒரு விஷியஸ் சைக்கிள். என்னென்னா மூட்டு வலி ஜாஸ்தி இருக்கனால அவங்களால நடக்க முடியல, என்னதான் டயட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணாலும் she is not losing weight. So she lost hope. சொல்லணும்னா when she came to, because she's in lot of other hospitals, other doctors லாம் பார்த்துட்டு எல்லாரும் வந்து என்னென்னா too risky nephrology problem, she had cardiac problem also.
என்கிட்ட வரும்போது ஒரு வார்த்தை அவங்க சொன்னாங்க என்னென்னா, சார் நான் எல்லாரையும் பார்த்துட்டேன் சார், இனிமேல் நான் எனக்கு வாழ்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இதை எப்படியாச்சும் சரி பண்ணிவிடுங்கன்னு. அப்போ இருக்கும்போது ஐ ஃபெல்ட் ஆஸ் எ டாக்டர் ஐ ஷுட் ஹெல்ப் ஹர் அவுட். ஸோ ஐ டுக் அப் த சேலஞ்ச். ஐ டிட் ஒன் knee at the first. She was so confident on it. 2 days, 3 days வந்து இந்த அறுவை சிகிச்சைனால she was able to walk confidently. So immediately 4 weeks வந்து because I can't do simultaneously at the same time because of the high riskனால 4 வாரம் 6 வாரம் கழிச்சு இன்னொரு நீயும் அவங்களே வந்து பண்ணிக்கிட்டு she was independently walking. ஒரே நேரத்தில் பண்ணலாம். பண்ணும்போது என்ன ஆகுனா சர்டன் திங்ஸ் ட்ராபேக்ஸ் இருக்குது. ஸோ ட்ராபேக்ஸ் இருக்குன்னா வந்து பெயின் மேனேஜ்மெண்ட்னு இருக்குது. ஸோ வாட் வி டூ இன் ஃபாஸ்ட் ட்ராக் இஸ் நான் சில பிளாக்ஸ் எல்லாம் கொடுப்பேன், சில மருந்தெல்லாம் கொடுத்து பெயின் பிளாக்ஸ் பண்ணும்போது ஸோ வி ஹாவ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ஹவு மச் ஆஃப் மெடிசின்ஸ் வி கேன் கிவ் ஆன் தட். அந்த மாதிரியும் பண்ணியிருக்கோம். பண்ணும்போது என்ன கொஞ்சம் ரீஹாபிலிட்டேஷன் வந்து கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுதான். ஸோ இந்த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆல்சோ த காம்ப்ளிகேஷன்ஸ் கேன் அரைஸ். சில டைமில் வந்து 2 முட்டியும் பண்ணுறதுனால சிலவங்களுக்கு அந்த டிவிடின்னு சொல்லுவோம். ஸோ ஏன்னா 2 முட்டியும் சரியாக நடக்க முடியாது இமீடியட்னால டிவிடி அந்த காம்ப்ளிகேஷனாக கொஞ்சம் இருக்கனால ஐ ப்ரிஃபர் மோஸ்ட்லி டு லீவ் சம் டைம் அண்ட் தென் டூ இட். 2 முட்டியும் வந்து ப்ராப்ளம்னு வந்தவங்க ஸோ ஒரு முட்டி ஆப்ரேட் பண்ணோன்னே அவங்க வந்து இந்த முட்டி எனக்கு வலியே இல்லை டாக்டர், கொஞ்சம் வந்து இன்னொரு 4 மாதம் 6 மாதம் கழிச்சே பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்துட்டாங்க. எதுக்கு நான் வந்து திஸ் இஸ் டேக்கிங் லாட் ஆஃப் வெயிட் ஆன் ஸ்ட்ரெயின் ஆன் தட். ஸோ அப்போ ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிடும். ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இதில் இருக்க பெயினும் வந்து கம்மியாகுது. அது என்னன்னா நம்மளோட ஹவு மச் ஆஃப் டேமேஜ் டு த நீன்னு பொறுத்து இருக்கு. இது பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து நம்மளோட நீ ஜாயிண்ட் மாடல். நீ ஜாயிண்ட் மாடல் பார்த்தீங்கன்னா இது வந்து கார்ட்லேஜ்னு சொல்கிறது, நார்மல் கார்ட்லேஜ். இதுதான் வந்து தேய்மானம் ஆகுது. தேய்மானம் இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் வரும். டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் வரும்போது லாஸ்ட்டாக வரும்போது இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும். ஸோ இந்த ஃபுல்லாக டேமேஜ் ஆகும்போது என்ன ஆகும்னா மூட்டு வந்து வளைவு வருது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கும்போது டெஃபினட்டாக 2 முட்டியும் இதாகும். ஒரு முட்டி வந்து இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது தென் வென் வி டூ ரொம்ப மோசமான முட்டியை பண்ணும்போது இது வந்து ஓரளவுக்கு தே கேன் மேனேஜ் ஆன் தட். ஸோ அன்டில் அன்லெஸ் இட் பிகம்ஸ் ஸோ பேட் தட் தே வாண்ட் டு டூ த another surgery. Patient as a holistic, not only the patients, we also look into the family support. ஏன்னா இது வந்து நம்ம அறுவை சிகிச்சை பண்ணோம் நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்கிறது இல்லை, ஃபேமிலியில் அவங்களுக்கு என்ன சப்போர்ட் இருக்குது எந்த மாதிரி இருக்கும்னு ஐ லுக் இன் டு தட். ஸோ ஹோலிஸ்டிக் அப்ரோச் அது வந்து ப்ரீஆப் அசஸ்மெண்ட்டுன்னு. ஸோ தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆன் தட். இந்த ப்ரீஆப் அசஸ்மெண்ட் பண்ணும் போதே என்னென்னா அவங்களோட மொபிலிட்டி என்னவா இருக்குது, ஹவு கேன் ஐ இம்ப்ரூவ் தம், ஐ டிஸ்கஸ் வித் தம் அண்ட் ஆல்சோ டிஸ்கஸ் வித் தம் த காம்ப்ளிகேஷன்ஸ், வாட் ஆர் த காம்ப்ளிகேஷன்ஸ் கேன் அக்கர் ஆன் தட். Anesthetist which I assess them also. We do a blood test ellame pannittu whether they fit into the criteria on this one. So once they fit into the criteria, they get admitted on the day of surgery, morning. So morning I do the surgery. Surgery வந்து என்னன்னா minimal invasive. There are 2 important things. One thing is minimal invasive, blood loss கம்மி. இந்த blood loss கம்மி எதனால வருதுன்னா சில medicines we give them intraoperatively and also tunic போட்டு பண்றனால blood loss கம்மி. ஸோ அதனால பேஷண்ட்ஸும் ஒரு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவாங்க when they come out of on that. ஸோ அந்த மினிமலாக யூஸ் பண்ணிவிட்டு then what I do is intraoperatively சில மெடிசின்ஸ் I give them on that. So I block specifically on the pain management on that. ஸோ அப்போ தான் அவங்க வந்து இமீடியட்டாக நடக்க முடியும். ஸோ மசில் பவர் வந்து ஒன்றும் போகாது. ஸோ ஏன்னா இமீடியட்டாக நடக்கணும், பெயின் மேனேஜ்மெண்ட் இஸ் த மெயின் திங். ஸோ ஒன்ஸ் they do operations போறீங்கன்னா 1.5 hours 2 hours தான் maximum surgical time. Anesthesia we do it in the spinal or general anesthesia, depends on the patient. So once they come up to the recovery and ஆப்ரேஷன் முடிஞ்சு அவங்க ரெக்கவரியில் வந்து ஒரு மானிட்டரில் இருப்பாங்க என்ன எப்படி இருக்குது பேஷண்ட்ஸ். ஸோ இமீடியட்டாக வந்து ஃபிசியோ வச்சு ஐ டென் them to move the leg. ஸோ மூவ் த லெக் இருக்கும்போது அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இப்போ தான் சர்ஜரி பண்ணோம் அதுக்குள்ளே என்னால் காலில் மூவ் பண்ண முடியும், பெயினும் இல்லை. ஸோ another thing I do is ஒரு சின்ன கருவி ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அந்த கருவினால அவங்களுக்கு வந்து மெடிசின்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் அவங்க மூவ் பண்ணி ஆரம்பிச்சிட்டோன்னே ஒரு 2-3 ஹவர்ஸ்லேயே வந்து வி மேக் them to walk பிகாஸ் அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் ஆகும். ஸோ ஒன்ஸ் அவங்க வார்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து ரெக்கவரியில் நான் சொல்லுவேன், ரெக்கவரியில் முடிச்சோடனே வார்டுக்கு வந்துடுவாங்க. வார்டுக்கு வந்தோடனே ஃபிசியோ வச்சு வி மூவ் them on that. So within 3 to 4 hours we make them to mobile. நடைமுறையில் இப்போ ப்ராக்டிகாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து 4 to 6 weeks.
4 வாரத்துலேருந்து 6 வாரத்துக்குள்ளே தே கேன் பி இண்டிபெண்ட்லி டூயிங் ஆன் தட். ஸோ அதனால தான் நான் வந்து பீரியட் நான் சொன்னது 4 to 6 weeks டு டூ த அதர் நீன்னு சொன்னது. ஏன்னா தே பிகம் மோர் இண்டிபெண்ட் வந்து அதில் ஒன்றுமே ப்ராப்ளம் இருக்கா. வென் யூ டூ அதர் நீ கம்ஃபர்டபிளி தே பிகம் மோர் ஆம்புலன்ட். டெஃபினட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டோட கன்வென்ஷனல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் 4 to 5 days ஸ்டே பண்ணுறாங்க வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ஹாஸ்பிட்டல் காஸ்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி மினிமல் பிளட் லாஸ் இருக்குது, ஆப்ரேஷன் தியேட்டர் டைமும் கம்மியாகுது. ஸோ அப்போ வந்து வி ஆர் நாட் கிவிங் எனி டிரான்ஸ்ஃபியூஷன். ஸோ இந்த மாதிரி மற்ற செலவுகள்லாம் கம்மி ஆகிறதுனால வந்து கன்வென்ஷனல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டோட இது வந்து ஒரு 30% காஸ்ட் கம்மி. ரெஃபர்ட் பெயின் வந்து இடுப்பில் ப்ராப்ளம் இருந்தாலும் அது ரெஃபர்ட் பெயின் இருக்கும், இல்லைன்னா பேக் ப்ராப்ளம்னால வருவாங்க. ஸோ அதனால் வந்து இங்கெல்லாம் கால்லாம் வலி வருதுன்னு வந்து ரீசெண்டாக கூட வி ஹேட் அ பேஷண்ட்ஸ் வந்து இங்கே தசையில் இங்கே வலிக்குது இங்கேயும் வலிக்குதுன்னு சொல்லிட்டு தே வென்ட் டு வாஸ்குலர் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே ஃபுல்லாக எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு எல்லாம் டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்புறம் பார்த்தா வந்து அவங்களுக்கு மூட்டில் தான் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ தென் ஐ ஹேவ் டு டூ த சர்ஜரி ஃபார் ஹர். ஸோ நான் சொல்ல வர்றது என்னென்னா சில இது வந்து எக்ஸசைஸ் இதனாலே வந்து குணப்படுத்த முடியல. பட் அது வந்து ஏர்லி ஸ்டேஜ் இருக்கும்போது. ஸோ வளைவு வந்துச்சு முட்டியில் ரொம்ப தேய்மானம் வந்துச்சுன்னா தென் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு டூ. கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ணசக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.